I've noticed you're pretending to masturbate, and I was wondering if you wanted to talk about it. சீசன் 3 எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேவுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி யூஎஸ் போவாங்க. சீசன் 4ல் அங்கே நல்லா படித்து அதுக்கப்புறம் நடுவில் திருப்பி வருவாங்க ஓட்டிஸை பார்க்குறதுக்கு. அப்புறம் திருப்பி அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி முடியும். இந்த சீரீஸோட இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஆடம் காஃப். ஆடம் வந்து அதே மேவ் எப்படியோ அதே மாதிரி ஒரு மேல் வருஷன் தான் ஆடம். ஆடம் வந்து பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், பார்க்குறவன்லாம் அடிப்பான். எரிக் வந்து ஒரு இல்சவன் மாதிரி. எரிக்கை பார்த்தா அடிப்பான், அவங்ககிட்ட இருக்க காசை வாங்கிப்பான், லஞ்சை வாங்கிப்பான். அந்த மாதிரி எல்லாரும் டான் பண்ணுவான், த்ரெட்டன் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். She really likes me. We are going to have sex. அடுத்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து ஆடம் கிராஃப். ஆடம் கிராஃப் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் வந்து பயங்கரமான புள்ளியாக இருப்பார். பார்க்குற எல்லாரையும் அடிச்சுட்டு இருப்பார். எரிக் தான் வந்து அவரோட கான்ஸ்டன்ட் டார்கெட்னு சொல்லலாம். அவர் எங்கே பார்த்தாலும் அடிப்பார். அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் லஞ்சை வாங்கிக்கிட்டு துரத்தி அனுப்புவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆரம்பிக்கும் ஆடம். ஆனால் போக 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 அவனுக்குள்ளேயும் ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் வந்து இந்த சீசன் 1 வந்து ஆடமோட சீனில் தான் ஆரம்பிக்கும். ஆடம் அண்ட் ஏமி வந்து அவங்க வீட்டில் வந்து மேட்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து ஆடம் வந்து ஃபேக்காக வந்து ரியாக்ட் பண்ணுவார். ஸோ அதை ஏமி கண்டுபிடிச்சி ஏமி கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அவங்க ரிலேஷன்ஷிப் ஃபாலோ அவுட் ஆகுது. அங்கேருந்து பிரிய ஆரம்பிக்குது. Drama. Now everything's fine. ஸோ அடுத்த முக்கியமான கேரக்டர் வந்து ஆடம் கிராஃப். ஆடம் கிராஃப் வந்து ஒரு பயங்கரமான புள்ளி. அதாவது எப்படின்னா பார்க்குற எல்லாரையும் அடிப்பான். முக்கியமாக அவனுக்கு வந்து இளிச்சவாய் வந்து எரிக் தான். எரிக்கை எங்கே பார்த்தாலும் அடிப்பான். அவங்ககிட்ட இருக்க காசெல்லாம் பிடிங்கிப்பான், சாப்பாடை பிடிங்கிப்பான். அந்த மாதிரி ஒரு ரூத்லெஸ் கேரக்டர், மர்சிலெஸ் கேரக்டராக தான் இன்ட்ரடியூஸ் ஆவான் ஆடம். இன்ஃபேக்ட் இந்த சீசனே வந்து ஆடமோட சீனில் தான் ஆரம்பிக்கும். ஆடமும் ஏமியும் ஆடமோட ரூமில் மேட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது வந்து ஆடம் வந்து ஃபேக்காக ரியாக்ட் பண்ணுவார். அதை வந்து ஏமி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே ஃபாலோ அவுட் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து ரிலேஷன்ஷிப்பே வந்து உடைய ஆரம்பிக்கும். ஆடம்குள்ளே நிறைய கேள்விகள் வரும். என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கும் ஏமிக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஏன் ஏமி மேலே எதுவும் தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அந்த சைடில். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக் ப்ராப்ளம்ஸு, டிசிப்ளின் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் பஞ்சாயத்து தான் அவருக்கு. இத்தனைக்கும் அவங்க அப்பா தான் ஹெட் மாஸ்டர். அவர் சுற்றி முக்கால்வாசி பிரச்சனை தான். அண்ட் அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா வயகரா போட்டுக்கிட்டு அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய்டும். ரெஸ்ட் ரூமில் போய் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பார். அப்போ வந்து ஓட்டிஸோ மேவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அவரும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் எதுக்கு பயப்படணும், நான் எதுக்கு ஒழிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேன்டீனோட ஒரு டெஸ்கில் ஏறி நின்று எல்லாரையும் கூப்பிட்டு பேண்ட் அவுத்து காட்டுவார். ஸோ அதில் சஸ்பெண்ட் ஆவார் அவர். அந்த சஸ்பென்ஷன் டைம் தான் வந்து ஆடமோட லைஃப்லேயே ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் யாருன்னு உணர்வார். ஸோ எரிக்கும் அவரும் அந்த நெருக்கமாக அந்த ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். ஸோ அதில் ஆடம் தண்ணியே அறியாமல் எரிக் கூட வந்து லவ் மேக் பண்ணுவார். ஸோ அப்போ தான் வந்து ஆடம்க்கும் ரியலைஸ் ஆகும், ஆடியன்ஸ்க்கும் ரியலைஸ் ஆகும். இந்த மாதிரி ஆடமோட ஓரியன்டேஷன் வேறு, இஸ் நாட் ஸ்ட்ரெயிட், இஸ் பைசெக்ஷுவல் அப்படின்னு ஒரு ரியலைஸ் ஆகும். I think you should tell him how you feel. What have you got to lose? அண்ட் சீசன் போக 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 எரிக் வந்து வேறு ஃபரான் ஒருத்தன் வருவான், ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து. அந்த பையனை டேட் பண்ணுவான். ஸோ அதில் வந்து ஆடம், எரிக், அந்த ஃபரான் 3 பேருக்கு ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று போயிட்டுருக்கோம். ஆடம் வந்து பொறாமல் இருப்பான், ஆடம் வந்து எரிக் அதை ஹர்ட் பண்ணுவான் அந்த மாதிரி. ஸோ அண்ட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சீசன் 4ல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. எரிக் வந்து கடைசியில் சேர மாட்டாங்க. இவரோட டேரக்ஷன் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் முடியும். அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் கிராஃப். ஹெட் மாஸ்டர் கிராஃப் பார்த்தீங்கன்னா ஆடமோட ஒரு ப்ரோ வெர்ஷன் மாதிரி சொல்லலாம். அதாவது தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டார். வெளி உலகத்துக்கு ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணுவார். தான் தனியாக இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அசம்பிளி 8 மணிக்கு இருக்கும். ஸோ 7 மணிக்கு வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பார். நம்ம என்ன பேச போகிறோம் அசம்பிளின்னு சொல்லிட்டு ரிஹர்ஸ் பண்ணிருப்பார். கார்டரில் நடந்துக்கிட்டு ஸ்டைலாக. அவர் எப்போதும் ஒரு தனியாக யாரும் பார்க்காதப்போ ஒரு சாக்லேட் சாப்பிடுவார் குழந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்த ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்சஸ் வந்து மேவ் நோட்டீஸ் பண்ணுறாங்க. மேவ் நோட்டீஸ் பண்ணும்போது அப்படியே சமாளித்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் ஒன்று பண்ணுவார். அதுலேயே தெரியும். ஸோ ஆடமோட கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான கேரக்டர் ஆர்க் டெவலப் பண்ணியிருப்பாங்க இந்த ரைட்டர்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும்.
அப்புறம் அவர் அடிபட்டு அந்த ஹெட் மாஸ்டர் பதவி போனப்புறம் வேறு மாதிரி ஒரு ஆர்க் இருக்கும். பொண்டாட்டி தன்னை விட்டு போகும்போது ஒரு ஆர்க் இருக்கும். ஒரு மாதிரி சாஃப்டாக மெலோ ஆவார். சீசன் 4 எப்படி முடியும்னா, ஆடம் வந்து வேறு ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சரை சேர்ந்துருவார். அவர் வந்து ஏங்கிட்டு இருப்பார். தன்னோட மனைவியும் மகனும் வந்து மறுபடியும் அவரோட சேருவாங்க, பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஏக்கத்துக்கான ஒரு ஜேர்னியாக மாறும் கடைசியில் சீசன் 4ல். அதுதான் ஆடம் கிராஃபோட கேரக்டரைசேஷன். அண்ட் செக்ஸ் எஜுகேஷன்னு பார்த்தா இந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதுதான் ரூபி. You want to be my boyfriend? Yeah, I guess so. I love you. எப்படி சொல்லணும்னா சீசன் 1ல் ஒரு ரூடான பொண்ணு. அவளை பார்த்தா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா அவ்வளோ ரூடாக இருப்பாள். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் அவள். யாரும் அழகான பொண்ணு, பட் யாரையும் மதிக்க மாட்டா. அவளுக்குன்னு ஒரு தனி கேங் இருக்கும். அந்த பாஷான பணக்கார கேங்கு. மற்ற பசங்களை மதிக்க மாட்டாங்க, யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஏதோ உதவி ஆனா மட்டும் மெய்வு கிட்ட கேட்டு, மெய்வை பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் அவகிட்ட உதவி ஆனுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும் சீசன் 1ல். இட்ஸ் மை வஜினா, இட்ஸ் மை வஜைனா அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் மை வஜைனா, இட்ஸ் மை வஜைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீனில் ரூபியை காப்பாற்ற மொத்த கேர்ள்ஸ் எல்லாரும் காப்பாற்றுவாங்க. அதெல்லாம் ஒரு அருமையான சீன். அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா ரூபியோட கேரக்டரும் டெவலப் ஆகும். சீசன் 3ல் முக்கியமாக சீசன் 3ல் ஓட்டிஸோட பேரா ரூபி தான் இருப்பாங்க. அது சீசன் 2ல் வந்து ஒரு லீடு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஹவுஸ் பார்ட்டி சொன்னேன்ல, அந்த ஹவுஸ் பார்ட்டி முடியும் போது அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா ஓட்டிஸ் பக்கத்தில் வந்து ரூபி படுத்திருப்பாங்க. ஸோ அங்கே தான் ஒரு என்கவுண்டர், ஒரு ஸ்டேஞ்ச் என்ன சொல்கிறது, அன்கான்ஷியஸாக ஏதோ ஒரு என்கவுண்டர் நடக்குது. அதுக்கப்புறம் சீசன் 3ல் வந்து 2 பேர் டேட் பண்ணுவாங்க. ரூபி வந்து எவ்வளோ ரூடாக இருக்காலோ, எவ்வளோ ஆட்டிடியூடான ஒரு பொண்ணோ, அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான பொண்ணு உள்ளுக்குள்ளே. சின்ன வயசில் வந்து நிறையா புல்லிங்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கேரக்டருக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க் ஒன்று டெவலப் ஆகும் சீசன் 4ல். ஸோ ஆடியன்ஸ் எப்போதும் ரூபியும் ஓட்டிஸும் சேருவாங்களா, இல்லைனா ஓட்டிஸும் மேவும் சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூபி கிளப், மேவ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளப் இருக்குது.